வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். நம்ம எல்லாத்துலயுமே ஒவ்வொரு குவைரிஸ் இருக்கும்ல, நம்மளுக்கு பேரண்ட்ஸ் எப்படி சப்போர்ட் பண்றாங்க, அதை ஸ்கிட்டா பண்ணலாமா? ஃபார் எக்ஸாம்பிள் என் கூட யாராச்சும் ஒர்க் ஷேர் பண்ணி பண்ணுங்கிறது என்னோட குவைரி. உங்களுக்கு தான் ஆந்திகாக்கா இருக்காங்க, ஆந்திகாக்கா கூட ஒர்க் ஷேர் பண்ணி பண்ணலாம்ல. ஆமா தெரிஞ்சு உனக்கு ஆக்டிவா இருக்கும்னு நினைக்கிறேன், அதான் சொல்லுவாங்க. நீ ஆக்டிவா இருக்கணும்னா உடனே ஸ்ட்ரெஸ் மாதிரி ஏதாச்சும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணலாம்ல. உங்களுக்கு ஆந்திகாக்கா எனக்கு வேற சொல்லணும், திட்டாம சொல்லுங்க ஏதாச்சும். அது அப்போ கைண்டா சொல்லுங்கக்கா. ஆமா கண்ணி உனக்கு? எனக்கு வந்து நான் சும்மா இருக்கேன். அதுக்கு ஒரு கோல் கிரியேட் பண்ணாத கனி, அண்ணா கிட்டயும் அம்மா கிட்டயும் ஹெல்ப் கேட்கலாம் கனி. ஓகே லிவிதாக்கா, உங்களுக்கு லிவிதாக்கா? எனக்கு ஒருத்தவங்கிட்ட எப்படி பேசுனே தெரியல கனி. என்ன பண்ணாலும் லிவிதா ஃபர்ஸ்ட் நம்மளோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கம்ஃபர்ட் ஜோன் கிட்ட பேசி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வெளியே ட்ரை பண்ணலாம். ஓகே அக்கா. அப்போ ஓகே ஓகே. தேஜஸ், மணி 7 தேஜஸ் எந்திரி, ஸ்கூலுக்கு கிளம்ப வேணாமா? தேஜஸ் எந்திரி. கனி கனி வா, காலையில எந்திரிச்சு போய் டப்பா சுத்திட்டே இருக்கான். சும்மா இன்னைக்கும் இதை நான் தான் நடிக்கணுமா? 2 பேர் எந்த வேலையும் செய்யறது இல்ல. ஐயோ ஐயோ எப்ப நாளே இப்படி விளையாண்டுட்டு சீக்கிரம் போய் குளிங்க. சரி குளிக்கிறோம். தேஜஸ், கனிஷ் எவ்வளவு நேரம் தான் குளிச்சிட்டே இருப்பீங்க? சீக்கிரம் சாப்பிடுங்களே. காஃபி பிஸ்கட் தான் வேணும். காஃபி பிஸ்கட் எல்லாம் இல்ல கனிஷ், போய் சாப்பிடு. என்ன கனி, அம்மா காஃபி பிஸ்கட் கொடுத்தாங்க, நான் கொடுத்தறேன். என்ன கனி? என்னடா சொல்ல வந்தேன்? என்ன சொன்னேன்? எவ்வளவு செலவு பண்ணாலும் பரவாயில்ல, மனுஷன் குடிக்கிற மாதிரி டீ குடிக்கிறானா, மாடு குடிக்கிற காஃபி நான் குடிப்பேன்.
என்ன வந்திக்கா? போகும்போது எடுத்துட்டு போக மாட்டேன். எனக்கே நிறைய வேலை இருக்கு. இவங்க இதை எடுத்து அதை எடுத்து என்ன? இப்ப என்ன வந்திக்கா வேணும்? என்ன? போகும்போது இதை எடுத்துட்டு போக மாட்டியா? போக சொல்லிட்டு இருக்கேன். இந்தா, எனக்கே வேலை இருக்கு. இப்ப என்ன வந்திக்கா? முடியாது. நான் வெளில வெளியே வந்து பண்ணேன். என்ன சாப்பிடுறியா? என்னடா உரப்பு? ஒரு ஹெல்ப் கேட்டா பண்ண மாட்டேன். ஒரு பேஸ்ட் ப்ரஷ் எடுத்து சொன்னா எடுத்து மாட்டேன். ஐயோ அவர்கிட்டயே போய் திராட்சை கும்பகோண்டியா போமா போய் ஸ்கூலுக்கு ரெடியாகு. என்ன ப்ராப்ளம்? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயமா போயிட்டு டேய் தொலைடா.
மணி 11 தான் தெரியுது. என்ன வேலை பண்ண அதுக்குள்ள பத்திட்டு இருக்கிறேன். நான் என்ன பண்ண தெரியுமா? Sing. என்ன பண்றோம் பில்லா விடுறோம் அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது தெரியப்படாது. சத்யக்கா சாப்பிடலாமாக்கா? போலாம் லிகிதா. கனி இது அவந்திகா நான் சாப்பிடலாம்க்கா. இப்பதான் எல்லாம் சாப்பிட்டே இருக்கீங்க. நான் 10 நிமிஷம் சாப்பிட்டே முடிச்சேன். என்ன கறி சாப்பாடு? உங்களுக்கு தெரியாதா? ஒரு mindful eating. பேச மாட்டேன். நம்மளும் ட்ரை பண்ணலாமா? நாமதான் ட்ரை பண்ணுறோம். அத்தை எனக்கு வர மாட்டேங்குது. என்ன லிகிதா சொன்னீங்க கேக்ல கொஞ்சம் சத்தம். நாமதான் ட்ரை பண்ணுறோம். அத்தை எனக்கு வர மாட்டேங்குது. நீங்க இன்னும் கொஞ்சம் சத்தமா பேசி பழக முடியுதாக்கா? என்ன தேஜஸ் காலையில இந்த ஏதாச்சும் ஒண்ணு தட்டிக்கிட்டே இருக்கல இந்த லேப்டாப்ல வச்சு கொஞ்சமா சாக்ல இருக்க ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம்ல. தூக்கி இருக்கிற friends आता और से जा कुछ कुछ दुनिया रहता है. ஏண்டா உங்களுக்கு மட்டும் தான் ஹிந்தி பேச தெரியுமா? எனக்கும் பேச தெரியும்டா. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. இவ்வளோ பேசிக்கல ஒரு 4 வார்த்தை இங்கிலீஷ்ல பேசுறேன். என்ன என் தங்கச்சி கொஞ்சம் சொல்றேன். நீ வந்து கேட்க. என் மானத்தை காப்பாத்துங்க சத்யக்கா. இனிமேல் இங்கிலீஷ் பேசுறேன் ஒரே அப்படி உன மகாஜ பண்ணிடுறேன். போதும் நிறுத்திக்கணும். இதோட பூராத்தையும் நிறுத்திக்கிறோம். எல்லாரும் உங்களோட டுடுல உங்களோட நீங்க முடிச்சிட்டீங்க. இத மட்டும் நல்லா தெரிஞ்சு விட்டாங்க. ரோக்கு கொண்டு காசு சொல்லுங்க அண்ணா விட்டு. ஓகே அடுத்த வர நம்ம பேக் பண்ணிக்கலாம். Bye. Bye.
எப்போ ஆஃப் பண்ணிட்டேன். ஐயோ என்ன நீயா? ஐயோ! இதெல்லாம் நம்ம அவந்திகா தானே சரி. என்னம்மா அவந்திகா எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேங்க டி. என்ன பண்ணிட்டு இருக்க? ஜஸ்ட் நம்ம மேட்ச் ஆடுறீங்க டி. என்னம்மா செஸ் எல்லாம் பார்க்கறடா? ஆமாங்க பெரிய பிடிக்கலாம். என்னம்மா உனக்கு? அது என் டெஸ்ட் பேப்பர். உங்க ஸ்கூல்ல டெஸ்ட் எல்லாம் வைக்கிறாங்களா? சொன்னாங்க. ஏதோ மே அது உங்களுக்கு புரியாது. இல்லையா? படி. மேட்டுப்பாளையம் நகராட்சியிலிருந்து கிளம்பின ப்ளூ மவுண்டன் ரயில் மெட்ராஸ் போய் சேர்ந்து விட்டது. சரி அதுக்கு எப்படி? சரி சரி கேளுங்களேன். சொல்லு. ரொம்ப ஓடுது. இந்த பக்கம் வேற ஏதோ எழுதி இருக்கு? அது வேறயா? ஏ நானே படிக்கிறேன். இதுவும் எனக்கு தெரியாதுங்க. A rat went to the cat with a hat and a goat sat on a mat. A rat went to the cat with a hat and a goat sat on a mat. சத்தியமா புரியல. அதாவது அங்க ஒரு ட்ரெயின் போச்சே மெட்ராஸ்க்கு. எந்த ரயிலு? தமிழ் பேப்பர்ல போச்சு. அந்த ரயிலு. அதே ரயில் செங்கல்பட்டு போகுதுங்கறாங்க. நீங்க சூப்பர்ல ஓட்டு. ஓட்டு. நல்லா ஓட்டுறேன். In the district of Chengalpet, all cats are rats. And a rat came to my home and asking me questions. மீ rat. Yes, yes. உன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. உங்களுக்கு தெரியல, அவங்க தெரியப்படுறாங்க. சரிமா சாப்பிட்டு மாமா. அப்பா வரேங்கப்பா. அக்கா நான் போய் தூங்குறேன். அவந்திகா தோசை சாப்பிட்டு போய் படம் வந்திகா. கண் காணாக்கா. செஞ்சு வச்சது யார் சாப்பிட தெரிய முன்னாடி சொல்லிருக்கோம் அக்கா, சாப்பிட. இந்த guest யாரும் வந்து எனக்கு match ஏ விளையாட விடலக்கா. வந்து உயிர் எடுத்துட்டாங்க. அதுக்கு நான் என்ன சாப்பிட்டு போனேன். எப்படி பிடிச்சது நானும் பார்த்தேன். போக்கா, நான் போய் தூங்குறேன். அம்மா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. மா, நான் வந்து தூங்கிட்டு அக்காவோட வந்து படுத்துங்கள. இதுக்கு என்ன தூங்குமா? வரமா கொஞ்சம் நேரமா. தூங்குமா? இன்னும் கொஞ்ச நேரம் வந்துருந்தேனம்மா. தூங்குமா? இதுக்கு என்ன? வந்துட்டுமா. வந்துட்டியாம்மா? இது வச்சிருக்கிறது எடுத்து சாப்பிடுமா. இன்னைக்கும் கிராச்சியா? நிவிதா, இந்த வீடை கொஞ்சம் கூட்டிருமா. கூட்டிடுறாமா. லிவிதா போன் ரிங் வந்து கொஞ்சம் எடுத்தா சாமி. நிவிதா, இந்த டிவி ரிமோட்டை நான் வந்து தேடி கூடேன். தேடி தரமா. லிவிதா கொஞ்சம் மறந்துட்டா தப்பா எடுத்தாமா. எடுத்து தர பாட்டி. நிவிதா, அந்த பாத்திரத்தை தள்ளி வச்சுட்டாங்க, சிங்க்ல அடி வச்சிருமா. அடிக்க வச்சுட்டாமா. லிவிதா கொஞ்சம் சுடுதண்ணி வச்சுட்டாமா. எடுத்து தர பாட்டி. நிவிதா, இன்னும் ஏன் வீட்டுல? வீடு கூட்டு போகலாம்னு செஞ்சனா பாட்டி வந்து போன் அடிக்கிற எடுத்து வச்சுனாங்க. எடுத்துட்டியா? போன் எடுக்கலாம்னு போனா அம்மா வந்து பார்த்து ரிமோட் எடுத்தாங்கன்னு கேட்டாங்க. தேடி தந்தியா?
ராத்திரி விடுத்துருங்க. தூக்கம் அட நீங்க வேற. சாப்பிட்டு தான் போடுறோம்ல. அது சேவை போடுறது ஒரே கோரஸா இருக்குன்னா பாத்துக்கல. அவன் எப்படி தூங்குறது? Five years later. சாத்தியக்கா அந்த கேட்சிங் கிளிப்பை கொஞ்சம் எடுத்துக்கிறேன். ஏன் வந்துட்டு என்கிட்டே கேட்குற? எனக்கே வேலை இருக்கு. என்ன தம்பி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் சும்மா தான் இருக்கேன். அவந்திகா அந்த 5 மணி கொடுமா. சொல்லிட்டே இருக்கேன் அது பண்ண முடியாதா உன்னால? அது திட்டம் தான் சொல்லுங்களேம்மா. தேஜா நேற்று கிளாஸ்ல சார் கொடுத்த அசைன்மெண்ட்ல முடிச்சிட்டியா? இது மறந்துட்டேன் நேத்து போன் வெப் சீரிஸ் பார்த்துட்டு தூங்கிட்டேன். கீதா அந்த குங்குமம் எடுத்துதா சாமி. அந்த குங்குமமே வீட்ல இல்லையேம்மா. Ten years later. சாத்தியக்கா அந்த கேட்சிங் கிளிப்பு. ஏன் வந்துட்டு என்கிட்டே கேட்குற? எனக்கே நிறைய வேலை இருக்கு. தம்பி இப்போ வாழ்க்கையில தான் பண்றியாப்பா? நான் கோலே இல்லை, நான் சும்மா தான் இருக்கேன். அவந்தி வந்து வீடு கூட்டுமா. நான் சொல்லிட்டே இருக்கேன் நீ பாட்டு உட்காந்துட்டே இருக்க. வந்து கூட்டுறியா? கூட்டிடுமா, திட்டம் தான் சொல்லுங்களேன். லீதா அந்த திராட்சை கொஞ்சம் எடுத்துதா சாமி. இந்த கிராட்ச் எடுத்துறமா. மிஸ்டர் தேஜஸ் எஸ். உங்க ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? நான் மறந்துட்டேன் நேத்து நான் மூவி பார்த்து தூங்கிட்டேன். இன்னும் 5-10 வருஷம் இல்லை 15-20 வருஷம் ஆனாலும் எந்த சேஞ்சும் வரப்போறதில்லை. என்ன பண்ணுங்க? Let's make a change. ஐந்தில் வளையாதது 50இல் வளையுமா. பள்ளிக்கூட பாடப்புத்தகத்தில் படித்த பழமொழிகளில் 5இல் வளையாதது 50இல் வளையாது என்பதை அத்தனை எளிதாய் மறந்துவிட முடியாது. மிக தவறான நம்பிக்கை. வயது ஏற ஏற பாறைகள் போல் ஏறி போகும் மனிதர்களுக்கு வேண்டுமானால் இது உண்மையாக இருக்கலாம். ஒரு மலர் போல் வாழ்க்கையில் உயிர்ப்புடன் இருப்பவருக்கு இது பொருந்தாது. உங்கள் கருத்துக்கள், தீர்மானங்கள், உணர்வுகள் இவற்றை உரையவிட்டு விடுவதால் உங்களுக்கான வாய்ப்புகளுக்கு நீங்களே தான் தடை போட்டுக் கொள்கிறீர்கள். மொழி, இனம், உடல், சமூக நிலை என்று ஏதோ ஒரு குறிப்பிட்ட விஷயத்தோடு உங்களை அடையாளப்படுத்தி விரும்பி விடாமல் உங்களை திரவ நிலையில் வைத்துக் கொள்ளுங்கள். அர்த்தமற்ற சிந்தனைகளால் உங்களை நிரப்பி விடாமல் புதியவற்றுக்கு இடம் வைத்துக் கொள்ளுங்கள். அப்புறம் வயது என்ன செய்ய முடியும்? 5 வயதிலாவது அனுபவமின்மை காரணமாக ஏதாவது தவறு செய்துவிடக்கூடும். 50இல் எதற்கு இந்த அச்சம்? வாழ்க்கையின் உள்ளார்ந்த அர்த்தத்தை கவனித்து வாழத் தொடங்கினால் 5ஐ விட 50 வயதில் அல்லவா சிறந்த வாய்ப்பு இருக்கிறது. 5 வயதில் நான் ஆனந்தமாக இருந்தேன். இன்று வாழ்க்கையின் ஆழங்களை உணர்ந்த பின் அதைவிட பல மடங்கு கூடுதலாகவே ஆனந்தமாக இருக்கிறேன். 35-40 வருட அனுபவம் கூடுதலாக இருப்பதை உங்களுக்கு சாதகமாக அல்லவா மாற்றிக்கொள்ள வேண்டும். வயது ஒருபோதும் குறைபாடு அல்ல, அது அனுபவம். வயது என்றும் தடையல்ல, அது கூடுதல் சக்தி. குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று. ஆதலால் குழந்தைகளின் மனத்தில் இருந்த சஞ்சலத்தை நீக்க இன்று முதல் நாம் ஒன்றே செய்வோம், நன்றே செய்வோம், அதுவும் இன்றே செய்வோம். நன்றி. இன்னைக்கு திட்டம் சொல்றாங்களான்னு பார்க்கலாம். சரி தங்கா, இனிமேல் வேற எந்த வேலையும் திட்டாம சொல்றவா. I love you, mommy. சாத்விகா, இனி உன் ஒர்க்கை நீ தனியா பண்ண வேணாம், நம்ம சேர்ந்தே பண்ணலாமா? வாட்டேஜஸ் நம்ம 2 பேரும் ஃபோன் பார்க்கறது எல்லாம் 2 பேரும் போய் விளையாடலாம். Thank you, mommy.
நடந்த ஈவெண்ட் ஆக்சுவலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெகுலராக நம்ம பேரண்ட் மீட்டில் நடக்கிற டிஸ்கஷன். பட் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கும் பொழுது பேரண்ட் மீட் இந்த வருஷம் ஃபுல்லாக நடக்கலை. ஸோ அதுக்கு நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது கம்யூனிகேஷன் எப்படி இருந்துச்சுன்னா நாங்கள் வந்து ஒரு பிரிட்ஜாக இருக்கும். ஸோ அந்த டிஸ்கஷன் நடக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா பேசிட்டு திரும்ப என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட குவரிஸ் இருக்கும் ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸோட குவரிஸ் இருக்கும். நாங்கள் பிரிட்ஜாக இருந்து ஷேர் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிட்டாக என்ன பண்ணலாம்னு கேட்கும்பொழுது உங்களோட குவரிஸ் என்ன இருக்கோ அது பண்ணுங்கிற ஒரு தாட் தான் இனிஷியேட்டிவாக இருந்தது. ஸோ அவங்க டேரெக்டாகவே அது கம்யூனிகேட் பண்ணோம் அப்படின்னாங்க. ஸோ இதில் யாராவது அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு காமெடியாக டிஸ்க்ளைமராக இருந்தது. கதையில் வரும் பாத்திரமையாகவும் புண்படுத்துவீங்க இல்லை அப்படிங்கிற காமெடியாக இருந்துச்சு. பட் அது காமெடியாக முடிச்சிடக்கூடாதுங்கிறதுனால ஸோ இன்கேஸ் யாராவது ஹர்ட் ஆகிருந்தீங்கன்னா ஹார்ட் ஃபெல் சாரி. இந்த பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போயிட்டு அடுத்தது இன்னும் பெட்டர்மெண்ட் கொடுக்கணுங்கிறதுக்காக அந்த சேஞ்ச். ஸோ அதில் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ஒரு டீச்சராக நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரே ஒரு சேஞ்ச் தான் பண்ணுவோம். அதாவது 5 years ஆனாலும் 10 years ஆனாலும் இது சேஞ்ச் ஆக போகிறது இல்லைங்கிறது ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும்னு நினச்சி தான் அந்த 5 years 10 years இருக்குது. ஸோ இட்ஸ் நாட் டு பர்சனலி ஹர்ட் எனிவன். ஸோ அதனால் ஸோ really thank for your time and everything. ஸோ நம்ம எப்படி அந்த செஷன் முடிச்சுட்டு நம்ம ஜென்ரல் டிஸ்கஷன் இருக்குமோ அந்த டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா அவங்க சில திங்ஸ் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட வந்துட்டு என்ன ஷேர் பண்ணாங்கன்னு பார்த்து நம்ம எப்படி சர்க்கிள் டைம் ஸ்டார்ட் பண்ணுவோம் அதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் யூர் டைம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரொசீட் பண்ணுவோம். அப்படி